வணக்கம். எதிராச்சியம் காசா மீதான போரை நிறுத்த விரும்பவில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்த செய்தி வெளியாகியிருக்கின்றன. இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய திடீர் ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் இஸ்ரேல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காசாவின் ராபா நகர் மீது பயங்கர வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதனையடுத்து ஹமாஸ் அமைப்பின் சுகாதார அமைச்சகம் வழங்கிய தகவலின்படி இஸ்ரேலின் வான் தாக்குதலில் குறைந்தது 45 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் படுகாயமடைந்துள்ளனர் என தெரிய வருகின்றது. இஸ்ரேல் ஏவிய இந்த ராக்கெட்டுகள் கைவிடப்பட்ட மக்கள் தங்கியிருந்த கூடாரங்களை தாக்கியிருப்பதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து இஸ்ரேலின் செயலுக்கு பல்வேறு உலக நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் நெதன்யாகு தற்போதைய தாக்குதல் துக்ககரமான விபத்து என தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் இஸ்ரேல் தன்னுடைய இலக்கை அடையும் வரை போரை நிறுத்த விரும்பவில்லை. மக்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் எடுக்க வேண்டியது இன்றியமையாதது. அதே சமயம் தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவதை தவிர்க்க இஸ்ரேல் பாதுகாப்பு படை தங்களால் முடிந்த முயற்சிகளை சிறப்பாக செய்வதாகவும் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் ராபா நகரில் போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்க ஐநா அவசர பொதுக்கூட்டத்தை செவ்வாய்க்கிழமை நடத்துகின்றது. இதேவேளையில் கடந்த 7 மாதங்களாக நீடிக்கும் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் போரினால் இதுவரை கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்கள் மக்களுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற போது 36,000 கடந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கின்றது. குறித்த தகவலை காசா சுகாதார அமைச்சகம் திங்கட்கிழமை வெளியிட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு 66 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக இதுவரை 36,050 பேர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அத்துடன் 81,026 பேர்கள் காயங்களுடன் தப்பியுள்ளனர். அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் படைகள் இஸ்ரேல் எல்லையில் முன்னெடுத்த திடீர் தாக்குதலை அடுத்தே இஸ்ரேல் போர் பிரகடனம் செய்தது. தொடர்ந்து 7 மாதங்களாக இஸ்ரேல் ஹமாஸ் படைகளை இலக்கு வைத்து பாலஸ்தீன மக்களை கொன்று வருகின்றது. இதனிடையே ராபா பகுதி மீது முன்னெடுக்கப்பட்ட இஸ்ரேல் தாக்குதலில் 23 பெண்கள், சிறார்கள், முதியவர்கள் உள்ளிட்ட 45 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது. ராபா மீதான தாக்குதல் கொடூரமான சம்பவம் என்று முதன்முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கருத்து தெரிவித்துள்ளார். ஆனால் சர்வதேச அழுத்தத்தை பொருட்படுத்தாமல் ராபா மீதான தாக்குதல் தொடரும் என்றே நெதன்யாகு உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே ராபா மீதான தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளது. முகாம்களில் தங்கியிருக்கும் மக்கள் மீதான தாக்குதல் திட்டமிட்ட கொடூரம் என்று எகிப்து சாடியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் படுகொலைகள் தொடர்வதாக சவுதி அரேபியா கண்டனம் வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து போர்க்குற்றங்களில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருவதாக ஜோர்தான் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், துருக்கி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மீது ஹமாஸ் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் சுமார் 7 மாதங்களுக்கு பிறகு அங்கிருந்த சைரன் அலறியிருக்கின்றது. இந்த சைரன் எதற்கு இருக்கின்றது, இது எப்படி வேலை செய்கின்றது என்பது தொடர்பாக பார்க்கின்ற போது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே கடந்த பல மாதங்களாகவே மோதல் போக்கு நிலவி வருகின்றது. இந்த சூழலில் மீண்டும் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மீது ஹமாஸ் பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது. இருப்பினும் சரியான நேரத்தில் அங்குள்ள சைரன்கள் ஒலியெழுப்பி இஸ்ரேல் மக்களை காப்பாற்றியுள்ளது. இஸ்ரேலில் இருக்கும் இந்த சைரன்கள் என்ன, அவை எப்படி மக்களை காப்பாற்றி வருகின்றது என்பது குறித்து பார்க்கலாம். சுற்றி எதிரி நாடுகள் இருப்பதனால் எப்போது வேண்டுமானாலும் தன் மீது தாக்குதல் நடக்கும் என்பதை இஸ்ரேல் எதிர்பார்த்தே இருக்கும். இதன் காரணமாகவே திடீரென ஏதாவது ஏவுகணை தாக்குதல் நடந்தால் அதிலிருந்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்ற ஒரு சைரன் அமைப்பை இஸ்ரேல் உருவாக்கி வைத்திருக்கின்றது. இது இஸ்ரேலின் விமான தாக்குதல் சைரன் அமைப்பின் ஒரு பகுதியாகும். இந்த சைரன்கள் நாடு முழுவதும் வைக்கப்பட்டிருக்கின்றன. ராக்கெட் வருவதை கண்டறிந்தால் சில சைரன்கள் தானாகவே ஒலி எழுப்ப ஆரம்பித்துவிடும். சில சைரன்கள் இஸ்ரேல் வீரர்களுடைய கட்டுப்பாட்டின்கள் இருக்கும். இஸ்ரேலை நோக்கி ஏதாவது ராக்கெட் ஏவப்படுவது கண்டறியப்பட்டால் உடனடியாக சைரன் அலறத் தொடங்கிவிடும். இந்த சைரன் சத்தத்தை கேட்டவுடன் என்ன செய்ய வேண்டும் என்பது இஸ்ரேலில் உள்ள சின்ன குழந்தைகளுக்கும் தெரியும். ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே இதற்கான பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சைரன் சத்தம் கேட்டவுடன் இஸ்ரேல் நாட்டவர் செய்து கொண்டிருக்கும் வேலையை அப்படியே விட்டுவிட்டு உடனடியாக பாதுகாப்பு அறைகளுக்கு சென்று விடுவார்கள்.
இஸ்ரேலியர்கள் இந்த சைரன்களை அசாகா என்று அழைக்கின்றனர். அதற்கு அலாரம் என்று அர்த்தம். இந்த சைரனை கேட்டதும் இஸ்ரேல் இளைஞர்கள் உடனடியாக மாமட் எனப்படும் பாதுகாப்பு அறைகளுக்கு சென்றுவிட வேண்டும். இதற்கு அவர்களுக்கு 1 நிமிட அவகாசம் கிடைக்கும். இஸ்ரேலை நோக்கி வரும் ராக்கெட்டுகள் இடைமறித்து அழிக்கப்பட்டால் சைரன் நின்றுவிடும். இருப்பினும் சைரன் நின்று சில நிமிடங்களுக்கு பிறகே இஸ்ரேல் மக்கள் வெளியே வருவார்கள். வெளியே வந்ததும் அவர்கள் தங்கள் வேலைகளை வழக்கம் போல செய்யலாம். திறந்தவெளி மைதானத்தில் இருக்கும் போது சைரன் அடித்தால் உடனடியாக அவர்கள் அருகிலுள்ள கட்டிடத்திற்குள் சென்றுவிட வேண்டும். கட்டிடம் தொலைதூரத்தில் இருந்தால் அப்படியே தரையில் படுத்துக்கொண்டு கைகளால் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். கார் ஓட்டிச் செல்லும் போது சைரன் சத்தம் கேட்டால் காரை நிறுத்திவிட்டு அருகே உள்ள பாதுகாப்பு அறைகளுக்கு செல்ல வேண்டும். ரயில் ஓட்டுநர் இந்த சைரன் ஒலியை கேட்டால் ரயில் வேகத்தை குறைக்க வேண்டும். இப்போது இஸ்ரேல் நாட்டில் மல்டி டச் பாயிண்ட் சைரன் அமைப்பு இருக்கின்றது. இதனால் ஒரே நேரத்தில் தொலைக்காட்சி, வானொலி மற்றும் தொலைபேசி மூலம் சைரன் அலற ஆரம்பித்துவிடும். இஸ்ரேல் மக்களை பாதுகாக்க இஸ்ரேல் நாட்டில் இருக்கும் அனைத்து கட்டிடங்களிலும் பாதுகாப்பு அறைகள் கட்டாயம் இருக்க வேண்டும். இது ஒரு விதியாக கூட இருக்கின்றது. அதே நேரம் இஸ்ரேல் நாட்டில் உள்ள சைரன்கள் தனித்துவமானவை இல்லை. உலகின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் இதுபோன்ற சைரன்கள் உள்ளன. 2ஆம் உலகப் போரின் போது எதிரி நாட்டு ஏவுகணை தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்க இந்த சைரன் முறை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தளவில் இந்த எச்சரிக்கை அமைப்பை அங்கு உருவாக்கியதே ஆங்கிலேயர்கள்தான். அப்போது பாலஸ்தீனம் என்று அழைக்கப்பட்டு ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்த இஸ்ரேல் பகுதியில் ஆங்கிலேயர்கள் இந்த எச்சரிக்கை சைரன் அமைப்பை உருவாக்கியிருந்தனர். 1948 பிறகு இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட நிலையில் இந்த எச்சரிக்கை அமைப்பை இஸ்ரேல் விரிவுபடுத்தியது. மேலும் 2019 அந்த சைரன் அமைப்பு மேம்படுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இன்னொரு விடயமும் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. அதாவது பசிபிக் பெருங்கடல் தீவு நாடான பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் 2000க்கும் அதிகமானோர் உயிரோடு மண்ணில் புதையுண்டு போனதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஆஸ்திரேலியா அருகே உள்ளது பப்புவா நியூகினியா நாடு. இந்த நாட்டில் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் உலகில் மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை முதலில் 100ஆக இருந்தது. பின்னர்தான் நிலச்சரிவில் கோர முகமே வெளியே தெரிய தொடங்கியது. பப்புவா நியூகினியாவில் 670 பேர் வரை மண்ணில் புதையுண்டு போனதாக ஐநா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த நிலச்சரிவில் சுமார் 2000க்கும் அதிகமானோர் உயிரோடு மண்ணில் புதையுண்டு போயிருக்கக்கூடும் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கின்றன. மண்ணில் புதையுண்டு போன 2000 பேரை மீட்க முடியுமா என்பது தெரியாமல் அந்த நாடு அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளது. உறவுகளின் உடல்களையாவது தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் பொதுமக்களே களமிறங்கி இருக்கின்றனர். மேலும் சில இடங்களில் 30 அடி ஆழத்திற்கு இடிபாடுகள் குவிந்து கிடக்கின்றன. இந்த இடங்களில் மீட்புப் பணியை மேற்கொள்ள முடியாமல் செய்வதறியாது மீட்புக் குழுவினர் தவிக்கின்றனர். தற்போதைய நிலையில் பப்புவா நியூகினியா நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோருடைய எண்ணிக்கையை உறுதியாக சொல்ல முடியாத நிலைமை இருக்கின்றது என்று மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் எங்கா மாகாணம்தான் மிக மோசமான பேரழிவை சந்தித்திருக்கின்றது. இத்தனை 1000 பேரை தேடுவதற்கு பொதுவான மீட்பு கருவிகள் இல்லை என்பது இன்னொரு துயரம் என்று சொல்லலாம். இந்த மீட்பு கருவிகள் வந்த பின்னரே மண்ணில் புதையுண்டு ஆயிரக்கணக்கானோரை தேடும் பணியை தொடங்கப்படும் எனவும் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதே நேரத்தில் பல பகுதிகளில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. இதனால் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை தொடர்வதாகவும் அந்த ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. நன்றி.